பிரதர் குட் மார்னிங். குட் ஓம் மார்னிங். சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் அன்லிமிட்டட் குஷியில இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். சூப்பர் வரதானம் கொடுத்திருக்காரப்பா. அன்பில் சக்தியில் மூழ்கி இருங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்பா அன்பு கடல் தந்தை வந்து அன்புங்கிற வைரங்களையும் முத்துக்களையும் தட்டுக்கல்ல நிரப்பி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு அந்த வரதானம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும், உங்களுடைய பரஸ்திதி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க மலை போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அன்பு கடல்ல மூழ்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தண்ணீருக்கு சமமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்டோடனே நல்ல குஷியா. ஓகே பிரதர், அந்த குஷியோட அப்படியே அப்பாவோட இனிமையான முக வாக்கியங்களை கேட்போமா? கேட்கலாம் சிஸ்டர். 11/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உதவியாளராகி இரும்பு யுகமான மலையை தங்க யுகமாக ஆக்க வேண்டும். முயற்சி செய்து புதிய உலகிற்காக முதல் தரமான பதவியை முன்பதிவு செய்ய வேண்டும். ஆமா, இன்னும் அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்பா. இனிமையான குழந்தைகளை, இரும்பு யுகமான மலையை தூக்கி போட்டுட்டு தங்க யுகமான தங்க யுகத்துக்கு தயாராகுங்க, தங்க யுகமாக மாற்றணும் அப்படிங்கறத சொல்றாரு. தந்தையின் உதவியாளரா ஆகணும் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? மலையை தங்க யுகமாக ஆக்க வேண்டும், முயற்சி செய்து புதிய உலகிற்காக முதல் தரமான பதவியை முன்பதிவு. ஆமா, முதல் தரமான பதவியை முன்பதிவு செய்யணும். எதன் அடிப்படையில? முயற்சி செய்து முதல் தரமான பதவியை முன்பதிவு செய்யணும் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன? ரிசர்வேஷன் பண்ணி வைங்க ஃபர்ஸ்டே உங்களுக்கு உயர்ந்த பதவி அப்படின்னு. அப்பா கேள்வி கேக்குறாங்க, தந்தையின் முக்கியமான கடமை என்ன? எந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு சங்கமயுகத்தில் தந்தை வரவேண்டியதாகிறது? பதில், வியாதியில் வாடும் மற்றும் துக்கமான குழந்தைகளை சுகமாக ஆக்க வேண்டும். மாயாவுடைய பிடியிலிருந்து விடுவித்து சுகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் தந்தையின் முக்கிய கடமையாகும். இதனை சங்கம யுகத்தில் தான் தந்தை பூர்த்தி செய்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் உங்கள் அனைவருடைய குறைகளை போக்கி அனைவர் மீதும் கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இப்பொழுது முயற்சி செய்து 21 பிறவிகளுக்காக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அப்பா பதில் சொல்லியிருக்காங்க. பாபாவுடைய முக்கியமான கடமை என்ன அப்படிங்கறதுதான். வியாதியில இருக்கக்கூடியவங்க, துக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை சுகமானவர்களா மாத்துறதுக்காக வந்திருக்கேன். அதான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் தந்தையினுடைய முக்கியமான கடமை. மாயாவின் பிடியிலிருந்து விடுவிச்சு உங்களை சுகத்தின் பொக்கிஷங்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்காக. இதுதான் தந்தையோட முக்கியமான கடமை. சங்கம யுகத்துலதான் அதை நான் பூர்த்தி செய்யறேன். அப்புறம் சொல்றாரு, உங்களுடைய குறைகளை நீக்கி கருணை அதாவது என்ன சொன்னாரு? குறைகளை நீக்குவதற்காகவும் குறைகளை போக்கி அனைவர் மீதும் கருணை காட்டுவதற்காக கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். அப்புறம் 21 பிறவிக்கு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆமா, 21 பிறவிக்கான அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பாடல் வந்திருக்கு. கள்ளம் கபடமற்ற தந்தை, கள்ளம் கபடம் இல்ல பாபான்னு ஒரு பாட்டு இருக்கு. கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவராக விளங்குகின்றார். ஓம் சாந்தி. கள்ளங்கபடமற்ற சிவபகவானின் வாக்கியம் பிரம்மாவின் தாமரை வாய் மூலம் தந்தை கூறுகின்றார், இந்த மனித உலக மரமானது பல்வேறு விதமான தர்மங்களால் ஆனது. இந்த கல்ப விருட்சம், அதாவது படைப்பின் 3 கால ரகசியத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன். பாடலில் கூட இவருக்கு மகிமை கூறப்படுகிறது. பாபாவின் பிறப்பு இங்குதான் ஏற்படுகிறது. நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என தந்தை கூறுகின்றார். சிவபாபா எப்பொழுது அவதரித்தார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர். தோபரேகத்திற்கான விஷயம் இல்லை. சொல்லுங்க பிரதர். அத இந்த கல்ப விருட்ச மரத்தை பத்தி சொல்றாரு. அது பிரம்மாவுடைய தாமரை வாயின் மூலமா சொல்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. கள்ளங்கவடமற்ற தந்தை பிரம்மாவின் தாமரை வாய் மூலமா இந்த முதல் இடை கடை ஞானத்தை சொல்றேன் அப்படிங்கிறாரு.
அதான் அதான் துவாபர யுகத்துல இருந்து என்ன விஷயம் நடக்குது, சத்தியுகத்து ஆரம்பத்துல இருந்து என்ன விஷயம் நடக்குது, ஆதி மத்திய அந்திம ரகசியம். சத்தியுக தேவதையா நீங்க தான் இருந்தீங்க, சத்திரியர்களா திரேதாயுகத்துல வாழ்ந்தீங்க, துவாபர யுகத்துல வைசியர்களா வாழ்ந்தீங்க, கலியுகத்துல சூத்திரர்களா மாறிட்டீங்க. இப்ப சூத்திரர்ல இருந்து தந்தை உங்களை பிராமணரா மாத்திருக்காரு. இப்ப நீங்க நாளைக்கு பிராமணர்ல இருந்து தேவதையா மாற போறீங்க அப்படிங்கறது தான் அந்த முதல் இடைக்கடை ஞானம். அதான் புள்ள புரிய வைக்கிறார். எதன் அடிப்படையில புரிய வைப்பார் அப்படின்னா, அந்த கல்ப விருட்ச மரத்தை உதாரணமா வச்சு புரிய வைக்கிறார். அந்த படத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருங்க, சூப்பரா இருக்கும். சரி வாசிங்க சிஸ்டர். கூறப்படுகிறது, சிவபாபாவின் பிறப்பு இங்குதான் ஏற்படுகிறது. நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என தந்தை கூறுகின்றார். சிவபாபா எப்பொழுது அவதரித்தார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது, ஏனென்றால் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர். துவாபரத்திற்கான விஷயம் இல்லை. குழந்தைகளே, 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் என தந்தை புரிய வைக்கின்றார். இந்த கல்ப மரத்தின் மூலம் அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஆக இந்த மரத்தை நன்றாக பாருங்கள். சத்தியகத்தில் உண்மையாகவே தேவி தேவதைகளின் அரசாட்சி இருந்தது. திரேதாயுகத்தில் ராம் சீத்தையின் ஆட்சி இருந்தது. பாபா 3 காலத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். பாபா, நாங்கள் மாயாவின் பிடியில் எப்பொழுது மாட்டிக்கொண்டோம் என குழந்தைகள் கேட்கின்றனர். துவாபர யுகத்திலிருந்து என பாபா கூறுகின்றார். பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மங்கள் வரும். ஆக கணக்கு பார்த்தால் புரியும். அதாவது இந்த உலகத்தில் நாம் மீண்டும் எப்பொழுது வருவோம்? நான் 5000 ஆண்டுக்கு பிறகு சங்கம யுகத்தில் என் கடமை நிறைவேற்ற வருகிறேன் என சிவபாபா கூறுகின்றார். அனைத்து மனிதர்களும் துக்கத்தில் உள்ளனர், அதிலும் குறிப்பாக பாரதவாசிகள். நாடக அனுசாரப்படி நான் பாரதத்தை மட்டுமே சுகமாக ஆக்குகிறேன். அந்த துவாபர யுகத்துல இருந்து தான் நீங்க மாயைக்கு வசமாயி துக்கமானவர்களா மாறிட்டீங்க அப்படிங்கிறாரு. சத்திய திரேதாயுகத்துல சுகமா இருந்தீங்க, எப்ப துக்கமுடையவரா ஆனீங்க? துவாபர யுகத்துல மாயைக்கு வசமானதுக்கு அப்புறம். சங்கம யுகத்துல இந்த தந்தை வந்து இந்த விஷயங்களை புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த முதல் இடைக்கடை ஞானம் அது எப்படி எப்படி சுத்தி வருது, தந்தை ஏன் துக்கத்துல இருந்து நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சங்கம யுகத்துல புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நானும் வந்து புரிய வச்சிருந்தேன், இப்போ வந்து புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறார். துவாபர யுகத்துல இருந்து தான் மற்ற தர்மங்களும் வருது அப்படிங்கிறார். துவாபர யுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அங்க ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. அந்த ஒரே தர்மத்தை தான் அங்க கல்ப விருட்ச மரத்துல கிளையா காமிச்சிருக்காங்க. கிளையில அது தண்டு பகுதியில காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மரத்துக்கு தண்டு ஒண்ணுதானே இருக்கும். அதே போல தண்டுங்கிறது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அங்க இருந்துதான் மற்ற தர்மங்கள்லாம் வருது. அப்படின்னா கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், சீக்கிய தர்மம் எல்லாமே வருது இல்லையா, சன்னியாச தர்மம். இதெல்லாம் தனித்தனி கிளைகளா பிரிஞ்சு போதும். மரத்தோட உதாரணம் அந்த கல்ப விருட்சத்தின் மரத்தின் உதாரணம். அப்படி தனித்தனி கிளைகளா போயிருது. அது எங்க இருந்து வருது? துவாபர யுகத்துல இருந்து அப்படிங்கறத சொல்றார். குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் தந்தையின் கடமையை மருந்து கொடுத்து குணப்படுத்த வேண்டும். இது மிகவும் பெரிய கடுமையான வியாதியாகும். இந்த வியாதிகளுக்கு முக்கிய காரணம் 5 விகாரங்கள் ஆகும். இந்த வியாதி எப்போதிலிருந்து ஏற்பட்டது என குழந்தைகள் கேட்கின்றன. துவாபர யுகத்திலிருந்து ஏற்பட்டது. ராவணனின் விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டும். ராவணனை யாரும் பார்க்க முடியாது, புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். தந்தையை கூட புத்தி மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா, மனம், புத்தி உள்ளடங்கியது. நம்முடைய தந்தை பரமாத்மா என்பது ஆத்மாவிற்கு தெரியும். துக்கம் சுகத்தின் பாதிப்பு ஆத்மாவில் ஏற்படுகிறது. உடலில் இருக்கும் பொழுது ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது. பரமாத்மாவாகிய என்னை துக்கமாக்காதீர்கள் என கூற மாட்டார்கள். பரமாத்மாவாகிய என்னை துக்கமாக்காதீர்கள் என கூற மாட்டார்கள். தந்தையின் கூறுகின்றார், என்னுடைய பங்கு அவ்வாறு இருக்கிறது. அதாவது கல்பமாக சங்கம யுகத்தில் நான் வந்து என்னுடைய பங்கை நடிக்கின்றேன். எந்த குழந்தைகளை நான் சுகமானவர்களாக அனுப்பி வைத்தேனோ அவர்கள் துக்கமாகிவிட்டனர். எனவே நாடக அனுசாரப்படி நான் வர வேண்டியதாக ஆகிவிட்டது. மற்றபடி பலவிதமான அவதாரங்களுக்கான விஷயம் இல்லை. நோயாளிகளா மாறிட்டீங்க. எப்ப இருந்து நோயாளிகளா மாறுறீங்க? தந்தையின் கடமையே என்னது? நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடியதுதான் அப்படிங்கிறார். நோய்க்கு காரணம் என்ன? 5 விகாரங்கள். 5 விகாரங்கள்தான் ராவணன் சொல்றது. 5 விகாரங்கள் ஆணிடமும் பெண்ணிடமும் இருக்கக்கூடிய 10 தலையை காமிச்சிருக்காங்க இல்லையா. 5 தலை ஆண் கிட்ட இருக்கும், 5 தலை பெண் கிட்ட இருக்குது. 5 விகாரங்களுக்கு உட்பட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்றார். ஆத்மா, மனம், புத்தி அதை பார்க்க முடியாது.
பரமாத்மா தந்தையும் புத்தியின் மூலமாவே புரிஞ்சுக்க முடியும், இந்த 5 விகாரங்களையும் புத்தியின் மூலமாவே புரிஞ்சுக்க முடியுங்கிறார். அப்ப அந்த 5 விகாரங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 5 விகாரங்கள்ன்ற நோயை நீக்கிறதுக்காக தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் துக்கமுடையவர்களா ஆனதுக்கு ஆதாரம் இந்த 5 விகாரங்கள். அப்ப இந்த 5 விகாரங்களை நீக்கிறதன் மூலமா சுகமானவர்களா ஆயிடுவீங்க இல்லையா? ஏற்கனவே நீங்க சுகஸ்வரூபமான ஆத்மா தான். துவாபர யுகத்துல இந்த 5 விகாரங்களுக்கு உட்பட்டதுனால துக்கமானவர்களா ஆயிட்டீங்க. அந்த 5 விகாரங்கள் நீங்கும் போது மறுபடியும் சுகமானவர்களா ஆயிடுவீங்க இல்லையா? அதுக்காக அப்பா அப்படி சொல்ற. நோயாளிகளா ஆனதுக்கு காரணமும் அந்த 5 விகாரங்கள் தான். அப்ப நோய்க்கு காரணம் அந்த 5 விகாரம். அந்த நோயை நீக்கிட்டோம்னா, அந்த மூல விஷயத்தை நீக்கிட்டோம்னா, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு தானே சொல்றாங்க. அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதுக்கு மூல காரணம், நோய்க்கு மூல காரணம் அந்த 5 விகாரங்கள். அந்த 5 விகாரங்கள்ங்கிற வேற தனியா புடிங்கி எடுத்தாச்சுன்னா, அப்ப இயற்கையாவே சுகமான சொரூபமான ஆத்மாக்கள் நீங்க சுகமானவர்களா மாறிடுவீங்க இல்லையா? அதுக்காக அப்ப அப்படி சொல்றேன். இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மாயையும் பார்க்க முடியாது, தந்தையும் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஆத்மா மனம் புத்தி கொண்டது. அந்த மனம் புத்தியும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். கல்பகல்பமாக சங்கமத்தில் வருகிறேன், நடிக்கிறேன். குழந்தைகளை நான் சுகமானவர்களாக அனுப்பி வைத்தனோ, எந்த குழந்தைகளை நான் சுகமானவர்களாக அனுப்பி வைத்தனோ அவர்கள் துக்கமாகிவிட்டனர். எனவே நாடக அனுசாரப்படி நான் வர வேண்டியதாக ஆகிவிட்டது. மற்றபடி பலவிதமான அவதாரங்களுக்கான விஷயம் இல்லை. பரசுராமர் கோடாரியால் சத்திரியர்களை வதம் செய்தார் என கூறப்படுகிறது. இவை அனைத்தும் கட்டுக்கதையாகும். எனவே இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இவர்கள்தான் ஜெகதம்பா ஜெகத்பிதாவாக இருக்கிறார்கள். தாய் மற்றும் தந்தையின் தேசம் என கூறப்படுகிறது அல்லவா? நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருணையின் மூலமாக எங்களுக்கு சுகத்தின் பொக்கிஷம் கிடைக்கின்றது என பாரதவாசிகள் நினைவு செய்கின்றனர். இருந்தாலும் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அவ்வளவுதான் அடைகின்றனர். அந்த பரசுராமர் கதையை சொல்றாரு. பரசுராமர்ங்கிறத பகவான்னு சொல்றாங்க. அவர் சத்திரியர்களை கோடாரி அளவெட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் இதெல்லாம் கட்டுக்கதை அப்படிங்கறத சொல்றாரு. அந்த அவதாரத்துக்கான விஷயங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறது. பகவான் வந்து சத்திரியர்களை இப்படி கொலை பண்ணுவாரா அப்படிங்கறது மாதிரி அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜெகன் மாதா ஜெகப்பிதா அப்படிங்கிறது இந்த பிரம்மா சரஸ்வதி தான். இவங்க மூலமா தான் நீங்க சுகத்தின் ஆஸ்தி அடையிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இவங்க நிமித்தமா இருக்காங்க. அவங்கள வேண்டவும் செய்யறாங்க. எது பக்தி மார்க்கத்துல வேண்டவும் செய்யறாங்க. உங்கள் மூலமா தான் நாங்க புதிய படைப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. அததான் வாசிக்கிறீங்க. அததானே சிஸ்டர் சொன்னீங்க? ஆமா. ஓகே சிஸ்டர், வாசிங்க. இவர்கள் தான் ஜெகதம்பா ஜெகத்திலாக இருக்கிறார்கள். தாய் மற்றும் தந்தையின் தேசம் என கூறப்படுகிறது அல்லவா? நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருணையின் மூலமாக எங்களது சுகத்தின் பொக்கிஷம் கிடைக்கின்றது என பாரதவாசிகள் நினைவு செய்கின்றனர். ஓகே. இருந்தாலும் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனோ அவ்வளவுதான் அடைகின்றனர். சினிமாவுக்கு சென்றாலும் கூட முதல் வகுப்பிற்கு முன்பதிவு செய்கின்றனர் அல்லவா? தந்தையின் கூறுகின்றார், சூரிய வம்சியாக சந்திர வம்சியாக ஆவதற்கு முன்பதிவு செய்யுங்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஆகவே அனைவருடைய குறைகளையும் போக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். ராவணன் அனைவருக்கும் மிகவும் துக்கத்தை கொடுத்து விட்டான். எந்த மனிதரும் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. இதுதான் கலியுகத்தின் கடைசி நேரமாகும். குருமார்கள் சரீரத்தை விட்டாலும் இங்குதான் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆகவே அவர்கள் மற்றவர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியுமா? அனைத்து குருமார்களும் ஒன்று சேர்ந்து அழுக்கான உலகத்தை சுத்தமாக்க முடியுமா? கோவர்த்தன மலையை பற்றி கூறுகின்றார்கள் அல்லவா? இந்த தாய்மார்கள் இரும்பு யுகமான மலையை தங்கமயமான யுகமாக மாற்றுகின்றனர். கோவர்த்தன மலைக்கு பூஜையும் செய்கின்றனர். அது இயற்கை தத்துவத்திற்கான பூஜையாகும். கன்னியாசூரும் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய். இது வரைக்கும் சொல்லிடுங்க பிரதர், அது பெரிய பரவாயில்ல. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது சொல்றாரு. எப்படி சினிமாவுக்கு போனீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல ரிசர்வேஷன் பண்றீங்க, முன்பதிவு செய்றீங்க, அதே போல சூரிய வம்சி சந்திரவம்சி ஆகிறதுக்கு, அதாவது அதுக்கு முன்பதிவு செய்யுங்க உயர்ந்த பதவி அடையிறதுக்காக அப்படிங்கிறாரு. இது அந்த ட்ரெயினை உதாரணமா வச்சு கூட சொல்லுவார். ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏசி கோச்ல இருக்கும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏசி கோச்ல போகணும்னா சத்தியுகத்துக்கு போறீங்க. அடுத்து செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன், ஆனா ஏசி இல்லாம இருக்கும். பாத்திருக்கீங்களா?
அது செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவார். அதாவது செல்வந்த பிரஜைகள் அந்த மாதிரி. அப்புறம் மூணாவது அந்த தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி 3 கிளாஸ் இருக்குது இல்லையா. அது போல நீங்க எந்தெந்த பதவிக்கு போகணுமோ அதெல்லாம் இப்பயும் முன்பதிவு செஞ்சு வைங்க அப்படிங்கறத சொல்ற. நல்ல புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவீங்க, ஓரளவுக்கு புருஷார்த்தம்னா செகண்ட் கிளாஸ், இல்லாட்டினா புருஷார்த்தமே சரியா செய்யலைன்னா தேர்ட் கிளாஸ், அந்த மாதிரி போவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சிஸ்டர், அந்த இது சன்னியாசிங்க யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. மொத்த குருமார்களும் சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையா மாத்திர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இந்த தாய்மார்கள் அந்த காரியத்தை செய்யறாங்க. இரும்பு யுகமா இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தை தங்க யுகமா மாற்றக்கூடிய காரியத்தை செய்யறாங்க. கோவர்தன மலையை பத்தி அவங்க கூட வகுப்பு எடுக்கிறாங்க, கிளாஸ் பண்றாங்க. அதாவது குருமார்கள் கூட அந்த விஷயத்த உதாரணமா வச்சு சொல்றாரு. கோவர்தன மலைங்கிறது இந்த கலியுக மலையை நம்ம தூக்கிட்டு சத்தியுகத்துக்கு போறதுக்கான விஷயம். ஏன்னா மலை போல இருக்குது நம்மளுடைய கணக்கு வழக்கும் சரி, பிரச்சனைகளும் சரி, எல்லாமே மலை போல இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மலை போல தூக்குறதுக்கு தந்தைக்கு ஒரு விரலின் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம சின்ன சின்ன உதவிதான் செய்யறோம். அதான் ஆரம்பத்திலே சொன்னார் இல்லையா, தந்தைக்கு உதவியாளரா ஆகுங்க அப்படின்னு. தந்தை கொடுக்கக்கூடிய வழிப்படி நம்ம நடந்து போனாலும் இந்த இரும்பு யுகமான மலையை கடந்து நம்ம சத்தியுகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறத சொல்ற. சரிங்க. சன்னியாசிகளும் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்ம தத்துவத்தை பரமாத்மாவாக பகவானாக புரிந்துள்ளனர். இதெல்லாம் கற்பனை என தந்தை கூறுகின்றார். பிரம்மாண்டத்தில் ஆத்மாக்கள் அணுவை போன்ற புள்ளியாக இருக்கும். நிராகாரமான மரமும் காட்டப்படுகிறது. ஒவ்வொரு தர்மத்திற்கும் தனித்தனி பிரிவு இருக்கும். பாரதத்தின் சூரிய வம்சம் சந்திர வம்சம் மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. பிறகு வளர்ச்சி அடையும் 4 தர்மங்கள் முக்கியமானது. எந்தெந்த தர்மங்கள் எப்பொழுது வந்தது என கணக்கு பாருங்கள். குருநானக் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். சீக்கியர்கள் 84 பிறவிகளின் பங்கை எடுத்தனர் என கூற முடியாது. 84 பிறவிகள் முழு காலத்திலும் வரக்கூடிய பிராமணர்களுடையது என தந்தை கூறுகின்றார். உங்களுடையதுதான் ஆல்ரவுண்ட் பார்ட் ஆகும் என பாபா புரிய வைக்கின்றார். பிராமணர், தேவதா, சத்திரியர், வைசியர், சூத்திரராக நீங்கள் ஆகின்றீர்கள். அதாவது யார் முதலில் தேவதைகளாக ஆனார்களோ அவர்களே முழு காலத்திலும் வருகின்றனர். நீங்க தான் ஆல்ரவுண்ட் பார்ட் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்ட் பார்ட் தரேன்னு சொல்றாரு. பிராமணர்களான நீங்க தான் சத்தியுக திரேதாயுகத்துல இருந்து துவாபர கலியுகம் வரைக்கும் 84 பிறவி சுத்தி வரீங்க. மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் யாரும், சீக்கிய தர்மத்து ஆத்மாக்களோ, பௌத்த தர்மத்து ஆத்மாக்களோ, சன்னியாச தர்மத்து ஆத்மாக்களோ 84 பிறவிகள் சுத்தி வர முடியாது. இப்ப நீங்க தான் ஆல்ரவுண்ட் பார்ட் பண்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். அடுத்து தேவதா, அது ஏற்கனவே சொல்லிட்டோம்ல சிஸ்டர், திருப்பி சொல்லுங்க. அதாவது யார் முதலில் தேவதைகளாக ஆனார்களோ அவர்களே முழு சக்கரத்திலும் வருகின்றனர். நீங்கள் வேத சாஸ்திரங்களை நிறைய கேட்டு வந்தீர்கள் என தந்தை கூறுகின்றார். எனவே இப்பொழுது இதனை கேளுங்கள் மற்றும் முடிவு செய்யுங்கள். அதாவது சாஸ்திரங்கள் சரியானதா அல்லது குருமார்கள் சொல்வது சரியானதா அல்லது தந்தை கூறுவது சரியானதா? தந்தையை சத்தியமானவர் என கூறப்படுகிறது. நான் சத்தியத்தை கூறுகின்றேன். இதன் மூலம் சத்தியுகம் உருவாகின்றது. மேலும் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் பொய்யானதை கேட்டு வந்தீர்கள். அதன் மூலம் நரகமாகிவிட்டது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுடைய அடிமையாக இருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நாங்கள் உங்களுடைய அடிமையாக இருக்கிறோம் என நீங்கள் பாடி வந்தீர்கள். இப்பொழுது நான் குழந்தையாகிய உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். தந்தையே நிராகார் நிரகங்காரி என அழைக்கப்படுகிறது. என்னுடைய கடமை குழந்தைகளாகிய உங்களை சதா சுகமாக ஆக்க வேண்டும் என தந்தை கூறுகின்றார். பாடலில் கூட இருக்கிறது. அதாவது உள்ளும் புறமும் வேறுபாட்டை வெளியேற்றுங்கள், மற்றபடி தம்பட்டம் அடிப்பதற்கான அவசியம் இல்லை. தந்தை கூறுவது சரியா இருக்கா, அங்க சாஸ்திரத்துல கூறுவது சரியா இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறார். குருமார்கள் எப்படி சொல்றாங்க, சாஸ்திரத்துல எப்படி வச்சிருக்காங்க. ஆனா தந்தை இந்த விஷயத்த சொல்றார். அந்த பிரம்மாண்டம் எப்படிப்பட்டதா இருக்குது, அவங்க பிரம்மாண்டத்தையே பகவான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா பிரம்மாண்டத்துல அது ஒரு உலகம், ஒளி உலகம். அதுல ஆத்மாக்களான நீங்க குட்டி குட்டி புள்ளிகளா இருக்கீங்க. அது நிராகார உலகம் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அந்த ஆத்மாக்கள் விஷயத்தை பத்தியே தெரியாது. ஆத்மா நிராகாரமானது அந்த விஷயமே தெரியாது. ஆனா அந்த உலகத்தை மட்டும் நினைவு செய்யறாங்க, பிரம்ம தத்துவம் அப்படின்னு.
அதான் சாஸ்திரத்துல என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இந்த குருமார்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இதெல்லாம் சரியா இருக்கா, இல்ல தந்தை கூறக்கூடிய இந்த விஷயங்கள் சரியா இருக்குதான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். தந்தை உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். பக்தி மார்க்கத்துல பகவான் நான் உங்களுக்கு அடிமை அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க, வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க. ஆனா இப்ப தந்தை நம்ம கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு அடிமையா வந்திருக்கேன், சேவாதாரியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது? அதான் தந்தை எப்படி நிராகாரமா இருக்காரோ அதே போல நிரகங்காரமா இருக்காரு இல்லையா? நான் பகவான், நான் சொல்றது நீங்க செய்யுங்க, செய்யாட்டினா இப்படி தண்டனை அடைய வேண்டியது இருக்கும்னு அதிகாரம் பண்ணல இல்லையா நம்மள? அவர் அகங்காரமற்றவரா வந்து உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்குன்னு எவ்வளவு பணிவோடு சொல்றாரு. அதே போல நீங்களும் நிரகங்காரியா இருக்கணும், சேவாதாரியா இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு. இங்க ஃபாலோ ஃபாதர் அப்படின்றதையும் சேர்த்துக்கணும். இது நமக்காக சொல்லப்பட்ட விஷயம். நம்ம சேவாதாரி தான், யாரையும் அதிகாரம் பண்ற உரிமைலாம் நமக்கு கிடையாது. அதுக்காக சொல்றாரு அப்பா. நான் நிராகங்காரியா இருக்கேன், குழந்தைகளும் அதே போல நிராகங்காரியா இருக்கணும். அப்புறம் என்ன சிஸ்டர் அந்த என்னமோ சொன்னாரே கடைசியா, தம்பட்ட அடிக்க கூடாது அப்படின்னு. ஆமா, சாஸ்திரங்கள் சரியானதா இல்ல குருமார்கள் சொல்வது சரியானதா அல்லது தந்தை கூறுவது சரியானதா? தந்தை சத்தியம் என்ன பிரதர்? அதுக்கு அடுத்து கீழே கடைசியில சிஸ்டர் சேவாதாரி அவர்கள் யாரு தேவி தேவதைகளா ஆனார்களோ அவங்களே முழு காலச்சக்கரத்திலும் வருகின்றன. நீங்க சாஸ்திரங்களை கேட்டு நிறைய கேட்டு வந்தீர்கள் என தந்தை கூறுகிறார். எனவே இப்பொழுது இதனை கேளுங்கள் மற்றும் முடிவு செய்யுங்கள். அதாவது சாஸ்திரங்கள் சரியானதா குருமார்கள் சரியானதா? அடுத்து சிஸ்டர் கீழே வரக்கூடியவர்கள் தம்பட்டம் அடிக்க கூடாது. ஆமா ஆமா தந்தை சேவாதாரி அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆல்ரவுண்ட் பார்ட். நீங்க மேல போயிட்டு இருக்கீங்க சிஸ்டர், கீழே வாங்க. சாஸ்திரங்கள் சரியானது. அதுக்கு கீழே சத்தியுகம் உருவாகின்றது. சுவாபரேகத்திலிருந்து நீங்கள் பொய்யானதை கேட்டு வந்தீர்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களுடைய அடிமையாக இருக்கிறேன், பக்தி மார்க்கத்தில் அடிமையாக இருக்கிறோம் என நீங்கள் பாடி வந்தீர்கள். இப்போது நான் குழந்தைகளாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். தந்தை நிராகங்காரி இது சொல்லிட்டீங்க. என்னுடைய கடமை குழந்தைகளாக உங்களை சதா சுகமாக ஆக்க வேண்டும் என தந்தை கூறுகிறார். பாடலில் கூட இருக்கிறது, அதாவது உள்ளும் புறமும் வேறுபாட்டை வெளியேற்றுங்கள், மற்றபடி தம்பட்டம் அடிப்பதற்கு அவசியம் இல்லை. ஆமா, உள்ளும் புறமும் வேறுபாட்டை வெளியேற்றுங்கள் அப்படின்னா உள்ளேயும் நம்ம ஆத்மானு புரிஞ்சுக்கணும், வெளியில யார பார்த்தாலும் ஆத்மானு புரிஞ்சுக்கணும். ஆனா வெளிய தம்பட்ட அடிக்க கூடாதுன்னா நான் இப்படி செஞ்சேன் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அசுத்தமானவர்களா இருக்கக்கூடாது அப்படிங்கறது சொல்றாரு. நான் இப்படிப்பட்டவன் நான் இப்படி செய்யறவன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, தம்பட்ட அடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. உள்ளும் புறமும் தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. வேறுபாடு இல்லாம இருக்கணும். அதான் வேறுபாடு, உள்ளும் புறமும் வேறுபாட்டை வெளியேற்றுங்கள், தம்பட்டம் அடிப்பதற்கான அவசியம் இல்லை. ஆத்மான்னு பார்த்து சொன்னா தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா ஆமா, நாங்க எப்படிப்பட்டவங்க, நாங்க உயர்ந்தவங்க, நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதாவது நீங்க நம்மள அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த நிராகங்காரின்னு சொன்னார் இல்லையா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்க கூடாது. நம்ம பிராமணர்களா மாறிட்டோம், நாங்க பகவானுடைய குழந்தை, நீங்க என்ன பகவானுடைய குழந்தைகளா இல்ல, நீங்க அஞ்ஞானிகளா இருக்கீங்க அப்படின்னா அவங்கள போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் தம்பட்டம் அடிக்காதீங்க, வேறுபாடையெல்லாம் போக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. மொத்தமாவே எப்படி பார்க்கணும், எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள், பகவானுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சொல்ல வருவார், சகோதரன் சகோதரின்னு பாருங்க, இல்ல சகோதர சகோதரன் பாருங்க அப்படின்றத சொல்ல வருவார். அதுக்காக இங்க வேறுபாட்டை நீக்குங்கள் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே பிரதர், படிக்கிறேன். இவர் 3 காலத்தின் முழு செய்தியினை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் குழந்தைகள் நடிகர்களாக இருக்கின்றீர்கள். நான் இந்த நேரம் செய்பவர் செய்விப்பராக இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். நான் இவர் மூலம், அதாவது பிரம்மா மூலமாக படைத்தல் காரியத்தை செய்ய வைக்கின்றேன். மற்றபடி கீதையில் எழுதப்பட்டது போல எதுவும் இல்லை. இப்பொழுது நடைமுறைக்கான விஷயம் அல்லவா. குழந்தைகளுக்கு இந்த சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகத்தை கற்றுத்தருகிறேன். யோகத்தில் ஈடுபடுத்துகிறேன். யோகத்தில் ஈடுபடுத்துபவர் புத்தி எனும் பையை நிரப்புபவர், குறைகளை நீக்குபவர் என கூறப்படுகிறது அல்லவா. கீதையின் முழு அர்த்தமும் புரிய வைக்கப்படுகிறது. யோகத்தை கற்பிக்கின்றேன், மேலும் கற்க வைக்கின்றேன். குழந்தைகள் யோகத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள் அல்லவா. யோகத்தின் மூலம் எங்களது ஆத்ம ஜீவத்தை ஒளியேற்றுபவர் என கூறுகின்றனர். இப்படிப்பட்ட
பாடலை வீட்டில் அமர்ந்து கேட்டால் முழு ஞானமும் புத்தியில் சுழலும். தந்தையை நினைப்பதன் மூலமாக ஆசையின் போதையும் அதிகமாகும். பரமாத்மா பகவான் என்று கூறுவதால் இனிமையான அனுபவம் ஏற்படாது. பாபா என்றாலே ஆசைதான். ஆமா, பரமாத்மா பகவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிமையான போதையெல்லாம் ஏற்படாது. பாபா அப்பான்னு சொல்லும் போதுதான் அப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆஸ்தியின் அனுபவம் ஏற்படும் போது இனிமையானவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பிரம்மா மூலமா படைக்கக்கூடிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செய்பவன் செய்விப்பவன். நான் தனிப்பட்டவரா இருந்து செய்பவனா இருக்கேன், குழந்தைங்களை செய்விப்பவரா இருக்கேன், குழந்தைகள் மூலமா காரியங்களை செய்விப்பவரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் செய்பவர் செய்விப்பவனா இருக்கேன், அதே போல நீங்களும் செய்பவர் செய்விப்பவரா இருக்கீங்க இல்லையா? ஞானத்தை நான் கொடுக்கறேன், யோகத்தையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதே போல நீங்களும் ஞானத்தை கத்துக்கிட்டீங்க, ஞானத்தை செய்பவர், ஞானத்தையும் யோகத்தையும் செய்பவரா இருக்கீங்க, மற்றவர்களுக்கு சொல்லி தரீங்க இல்லையா? யோகத்தை கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி தரும் போது நீங்க செய்விப்பவரா ஆயிடுறீங்க இல்லையா? தந்தை என்ன கடமை செய்யறனோ அதே போல குழந்தைகளும் நீங்களும் அதே விஷயத்த செய்யறீங்க. தந்தை செய்பவர் செய்விப்பவரா இருக்காரு, அதே போல நீங்களும் செய்பவர் செய்விப்பவரா இருக்கீங்க அப்படிங்கிறார். நம்ம யோகத்தை செய்யறோம், யோகம் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதத்தான் அப்படி சொல்றாரு. அப்ப ஞானத்தை படிக்கிறீங்க, அப்ப அந்த காரியம் செய்றீங்க, மற்றவர்களையும் படிக்க வைக்கிறீங்க இல்லையா? அப்ப படிக்க வைக்கும் போது நீங்க செய்விப்பவர் ஆயிடுறீங்க இல்லையா? அப்படி சொல்றாரு அப்பா. சரி சிஸ்டர், அடுத்த வாசிங்க. பாபா என்றே ஆஸ்திதான். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் பாபாவிடமிருந்து 3 கால ஆதி மத்திய அந்த ஞானத்தை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் கூறுகின்றீர்கள். இதுதான் ஞானம் என்ற சங்கை முழங்குவதாகும். உங்களுடைய கையில் எந்த ஒரு புத்தகமும் இல்லை. குழந்தைகள் தாரணை மட்டும் செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள், ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். உண்மையான கீதை மூலமாக பாரதம் சொர்க்கம் ஆகின்றது. அவர்கள் வெறும் கதைகளை உருவாக்கி விட்டனர். நீங்கள் அனைவரும் பார்வதிகள். உங்களுக்கு இந்த அமர கதை கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் திரௌபதிகள். அங்கு யாரும் ஆடைகளை களைவதில்லை. ஆக அப்படியானால் அங்கு குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள் என கேட்கின்றனர். அவர்கள் நிர்விகாரிகளாக இருப்பார்கள். எனவே விகாரத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்க முடியும்? யோக பலத்தால் குழந்தைகள் பிறப்பார்கள் என உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் வாக்குவாதம் செய்கிறீர்கள், ஆனால் இவை சாஸ்திரங்களுக்கான விஷயம் அல்ல. சொல்லுங்க பிறகு. ஞானம்ன்ற சங்கம் முழங்குறது என்னது? ஆதி மத்திய அந்திம ரகசியம். இந்த உலகத்தின் முதல் இடைக்கடை ஞானத்தை சொல்றதுதான் சங்கை முழங்குவது அப்படின்னு சொல்லியிருந்தார். சாஸ்திரங்கள் போன்றவை எல்லாம், அதாவது புத்தகம் போன்றவை எல்லாம் உங்ககிட்ட எதுவும் கிடையாது. நீங்க ஆன்மீக குழந்தைகளா இருக்கீங்க, ஆன்மீக பிராமணர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த அமரக்கதை, உங்களுக்கு அமரக்கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பார்வதிகளா இருக்கீங்க, உங்களுக்கு நான் அமரக்கதையை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க பார்வதிக்கு சிவன் சங்கரன் அமரக்கதை சொன்னது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு, நீங்க எல்லாம் பார்வதிகளா இருக்கீங்க, சிவனான நான் உங்களுக்கு இந்த அமரக்கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அமரக்கதைங்கிறது என்ன? அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தை தான் அமரலோகம்னு சொல்றாரு. அந்த அமரலோகத்துக்கு போறதுக்கான கதையை சொல்றதுதானே முரளி. அதான் அந்த அமரக்கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திரௌபதிகள், அங்க ஆடையை களைவதற்கான விஷயம்லாம் எதுவும் கிடையாது. நீங்க தான் திரௌபதிகளா இருக்கீங்க. கிருஷ்ணன் தானே திரௌபதிக்கு ஆடையை கொடுத்து காப்பாத்தினது மாதிரி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் 21 சேலையை கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. அதுல அது 21 பிறவிக்கு நீங்க தூய்மையானவர்களா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதான் அங்க ஆடையை களைவதற்கான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. 21 பிறவிக்கு நீங்க தூய்மையானவர்களா இருப்பீங்க. சரி, தூய்மையானவர்களா இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற வாக்குவாதம் செய்வீங்க இல்லையா? அதுக்கு யோக பலத்தின் மூலமா குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. இருந்தாலும் புரிந்து கொள்ளாத காரணத்தினால வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அவங்க நிர்விகாரி. ஆமா, விகாரத்திற்கு விஷயங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, சூப்பர் பாயிண்ட் சிஸ்டர். அதெல்லாம் இந்த பேராகிராஃப் சூப்பர். நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் வாக்குவாதம் செய்கின்றீர்கள், ஆனால் இவை அனைத்தும் சாஸ்திரங்களுக்கான விஷயம் அல்ல. அதுதான் பரிபூர்ணமான நிர்விகாரி உலகம். இது விகாரமான உலகம். நாடக அனுசாரப்படி மாயா உங்களை மீண்டும்
துக்கமானவர்களாக்கிவிடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கல்பமாக எனது கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். கல்பத்திற்கு முன்பாக செல்லமான குழந்தைகள் தான் என்னிடம் வந்து தனது பிராப்தியை அடைவார்கள் என நான் அறிந்திருக்கிறேன். அறிகுறி தென்படுகிறது. அதாவது அதே மகாபாரத யுத்தத்தின் நேரம் இதுவாகும். நீங்கள் மீண்டும் தேவி தேவதா, அதாவது சொர்க்கத்தின் எஜமானராக செய்ய வேண்டும். இங்கு ஸ்தூலமான யுத்தத்திற்கான விஷயம் ஏதும் இல்லை. தேவதைகளுக்கும் யுத்தம் ஏற்பட்டது இல்லை. அங்கு யுத்தம் செய்வதற்கு மாயவே கிடையாது. எந்த விதமான யுத்தமோ வியாதியோ துக்கம் அசாந்தியோ கிடையாது. அங்கு சதா காலமும் சுகம் கொஞ்ச காலமாக இருக்கும். மருத்துவமனைகள் கிடையாது. மற்றபடி பள்ளிக்கூடம் படிப்பதற்காக இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து பிராப்தி அடைந்து செல்வீர்கள். மனிதர்கள் படிப்பின் மூலமாக தனது காலில் நிற்கின்றனர். யாரோ கேட்டார்கள், நீங்கள் யார் எதை உண்கின்றீர்கள்? நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டத்தின்படி உண்கின்றோம் என கூறியதாக கதையில் இருக்கிறது. சொல்லுங்களா பிரதர்? சொல்றேன் சிஸ்டர். நீங்க எப்ப துக்கமுடையவரா நீங்க மாயைக்கு வசமானதுக்கு அப்புறம் அத தந்தையும் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அரை கல்பம் சுகமானவர்களா இருக்கீங்க, அரை கல்பம் ராவணன் உங்களை துக்கமுடையவரா ஆக்கிடுறான் அப்படிங்கறத தந்தையும் அறிஞ்சிருக்கேன். இது சுகதுக்கத்தின் விளையாட்டு, 5000 வருஷத்துக்கான விஷயம் அப்படிங்கிறார். அப்புறம் அப்புறம் இந்த உணவு கொடுக்கறது, இந்த இங்கு ஸ்தூலமான சக்திக்கு எதுவும் கிடையாது. ஆமா, மகாபாரத யுத்தத்தை பத்தி சொல்லியிருந்தார். ஏற்பட்டதில்லை. அங்கு யுத்தம் மாயவே கிடையாது. அரை கல்பத்துக்கு யுத்தமோ வியாதியோ துக்கம் அசந்ததுன்னு இல்ல அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சதா காலத்துக்கு சுகம்தான். மருத்துவமனை கிடையாது. பள்ளிக்கூடம் படிப்பதற்காக இருக்கும். இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து பிராப்தி அடைந்து செல்வீர்கள். மனிதர்கள் படிப்பின் மூலம் தங்களது காலில் இருக்கின்றனர். பள்ளிக்கூடம் யாருடையதை உண்கிறீர்கள் என்று அதுக்கு அப்பா நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு உண்கிறோம்னு பதில் சொன்னதா சொல்லியிருக்காங்க. அந்த வேலை ஆமா, உணவு சாப்பிடுறோம் இல்லையா, அத சொல்றாங்க. எதன் அடிப்படையில உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னா எங்களுடைய அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில சாப்பிடுறோம் அப்படின்னு கதையில எழுதி வச்சிருக்காங்க. அதற்கான விஷயத்த அப்பா சொல்றார். அந்த முன்னாடி அந்த சொர்க்கத்துல எப்படி இருப்போம் அப்படிங்கறதுக்காக சொல்றார். சொர்க்கத்துல நல்ல 32 வகையான 36 வகையான உணவு வச்சு சாப்பிடுவோம்னு சொல்றாங்க இல்லையா, அத கதையில எழுதி வச்சிருக்காங்க. அது போல இருப்பீங்க அப்படிங்கிற, சுகமானவர்களா, நோயாளிகள் இல்லாம, அங்க ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா இயற்கையாவே ஆரோக்கியமுடையவர்களா இருப்பீங்க. ஆனா அங்க பள்ளிக்கூடம் மட்டும் இருக்கும். பாடம் படிக்கணும் இல்லையா, அதுக்காக பள்ளிக்கூடம் மட்டும், அந்த உலகத்துக்கான பாடம் படிக்கணும் இல்லையா, அதுக்காக பள்ளிக்கூடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வேற என்ன சிஸ்டர் அதெல்லாம் சொன்னாரு? சரி, ஓகே, அவ்வளவுதான் சிஸ்டர். அந்த மகாபாரத யுத்தத்தை தான் விட்டேன். அந்த மகாபாரதம் என்னன்னா, அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டையிட்டது மாதிரி சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் அசுரர்கள்ங்கிறவங்க கலியுகத்துல இருக்கவங்க, தேவதைகள்ங்கிறது சத்தியுகத்துல இருக்கக்கூடியவங்க. 2 பேர் சந்திக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி யுத்தம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இந்த சங்கம யுகத்துலதான் அசுர குணத்துல இருந்து விடுபட்டு தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களா ஆகுறீங்க. அங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தது. கௌரவர்கள் அழிந்தார்கள், பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடைச்சது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதான் பாண்டவர்களான நீங்க தான் ராஜ்யத்தை அடையிறீங்க அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், அதான் மகாபாரத யுத்தம், அசுர தேவதைகளுக்கான யுத்தம். அதான் விட்டுட்டேன். சரிங்க சிஸ்டர், நீங்க வாசிங்க. யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக அடைந்தார்களோ அவர்களே மீண்டும் அடைவார்கள். டிராமாவில் என்ன இருக்கிறதோ அது கிடைக்கட்டும் என்பது இல்லை. பிறகு பசியில் இறந்து விடுவார்கள். இந்த டிராமாவின் ரகசியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தில் இவ்வளவு ஆயுள் காலம் என தவறாக எழுதிவிட்டனர். அநேக விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. நாங்கள் சுகமாகத்தான் இருக்கிறோம் என சிலர் கூறுகின்றனர். நீங்கள் ஒருபொழுதும் நோய்வாய்ப்படவில்லை. நோய் சரீரத்திற்கு வருகிறது, ஆத்மாவில் எதுவும் பதியாது என கூறுகின்றனர். அடிபட்டால் துக்கம் ஆத்மாவில் தான் ஏற்படுகிறது அல்லவா? இதை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது பாடசாலை. ஒரே ஒரு டீச்சர் கற்பிக்கின்றார். ஞானமும் ஒன்றுதான், லட்சியமும் குறிக்கோளும் ஒன்றுதான். அதாவது நரனிலிருந்து நாராயணனாக வேண்டும். யார் தோல்வி அடைகின்றனர் அவர்கள் வசந்தர வம்சத்தில் செல்வார்கள். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அப்பொழுது சத்திரியராக இல்லை. யார் தேவதைகளாக இருந்தார்களோ அப்பொழுது சத்திரியராக இல்லை.
சத்திரியராக இருந்த பொழுது வைசியராக இல்லை, வைசியராக இருந்த பொழுது சூத்திரராக இல்லை. அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சொல்லுங்க பிரதர். அது ஏதோ ஒண்ணு விட்டுட்டு நரனில் இருந்து நாராயணன் டீச்சர் கற்பிக்கிறாருன்னு சொன்னாரு. ஆமா, ஆத்மாவில் எதுவும் பதியாது, சரீரத்துக்கு தான் நோய்வாய்ப்படுறாங்க. சரீரம் தான் துக்கத்தை அனுபவிக்குது. இப்போ யாருக்கு அடிபட்டுருச்சுன்னா, ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா வலி சரீரத்துக்கு காயம் ஏற்பட்டுச்சுனாலும் ஆத்மா தானே அதை அனுபவிக்குது அப்படின்றத சொன்னாரு. அதே போல சுகதுக்கத்தின் விஷயங்களை ஆத்மா தான் அனுபவிக்குது. ஆனா நீங்க இப்ப என்ன காரியம் செய்யணும்? லட்சுமி நாராயணனுக்கான உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கீங்க, அதை அடையிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படிங்கிறார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாடசாலைக்கு ஒரே ஒரு டீச்சர். ஆமா, இந்த டீச்சர் தான் கற்பிக்கிறேன். ஆமா, டீச்சர் தான் பாடம் கற்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறமே அந்த சக்கரத்தை சொல்றாரு மறுபடியும். தேவதைகளா இருக்கும் போது சத்திரியர் கிடையாது. ஆமா, சத்திரியர்கள் கிடையாது. சத்திரியரா மாறுறாங்க. அதனால தேவதைகள் இருக்கும்போது சத்திரியர் கிடையாது, சத்திரியர் இருக்கும்போது வைசியர் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆமா, வைசியர் இருக்கும்போது சூத்திரர் கிடையாது. ஆமா, சூத்திரரா மாறுறாங்க. நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. முயற்சி செய்து நல்லா புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா சத்தியத்துக்கு போவீங்க, தோல்வி அடைஞ்சீங்கன்னா திரேதாயுகத்துக்கு தான் போவீங்க அப்படின்றார். மாதர்களுக்காக மிகவும் சகஜமானது பரீட்சை ஒன்றுதான். ஞானத்தில் தாமதமாக வந்தால் எவ்வாறு படிக்க முடியும் என நினைக்க வேண்டாம். ஆனால் நடைமுறையில் இப்பொழுது புதியவர்கள் மிகவும் வேகமாக முன்னேறுகின்றனர். மற்றபடி மாயா ராவணனுக்கு எந்த ரூபமும் கிடையாது. இன்னார் இடத்தில் காமம் என்ற பூதம் இருக்கிறது என கூறுகின்றனர். மற்றபடி ராவணன் பூதமாகவோ சரீரத்துடனோ இருப்பதில்லை. நல்லது. அனைத்து விஷயங்களையும் விட இனிமையானது மன்மனாபவ. என்னை நினைவு செய்யுங்கள், இந்த யோக அக்னியால் பாவங்கள் அழிந்துவிடும் என தந்தை கூறுகிறார். தந்தை வழிகாட்டியாக வந்திருக்கிறார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் நேரில் வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறேன். கல்பமாக என்னுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்றேன். குழந்தைகளாகிய உங்களுடைய உதவியின் மூலம் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன் என பரலோக தந்தை கூறுகின்றார். உதவி செய்தீர்கள் என்றால் நீங்களும் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நான் எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறேன். மிகப்பெரிய யாகத்தை படைத்திருக்கிறேன். பிரம்மாவுடைய வம்சாவளியை சார்ந்த நீங்கள் அனைவரும் பிராமண குழந்தைகள். தங்களுக்கு சகோதரன் சகோதரிகள். சகோதரன் ஆகிவிட்டால் கணவன் மனைவி என்ற பார்வை மாறிவிடும். இந்த பிராமண குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என தந்தை கூறுகிறார். சொல்றீங்களா பிரதர்? எல்லாருக்கும் பரீட்சை ஒண்ணுதான். மாதர்களுக்கும் யாருக்குனாலும் பரீட்சை ஒன்றுதான். நாங்க இப்ப கடைசியில வந்திருக்கோம், நாங்க எப்படி முயற்சி செய்து நல்ல பதவி அடைய முடியும்னு கேட்பாங்க. ஆனா புது குழந்தைங்க யாரோ அவங்கதான் நல்ல விதத்துல முயற்சி செய்து நல்ல விதத்துல போறாங்க இந்த காலத்துல அப்படிங்கிறார். அப்புறம் கல்பமா வந்து தந்தை இந்த 5000 வருஷம் விஷயங்களை புரிய வைக்கிறேன், பிரம்மா மூலமா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தந்தையின் காரியம் மூலம் நான் என்னோட கடமையை நிறைவேற்றுகிறேன். தந்தையின் காரியம் இந்த இருக்கு. அப்ப தந்தையின் காரியத்துல நீங்க உதவியாளரா இருக்கும் போது, அதாவது சகயோகம் செய்யும் போது நீங்களும் உயர்ந்த பதவியை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றேன். இவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறேன், பெரிய யாகத்தை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மிகப்பெரிய யஜ்யம் தானே இது. மிகப்பெரிய யஜ்யத்தை படைச்சிருக்கேன், மிகப்பெரிய தந்தையா இருக்கேன். இந்த யஜ்யத்துல உங்களுடைய இதெல்லாம் பலியாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பூரணாகுதின்னு சொல்லுவாங்க. கடைசியில மிச்சம் மீதி என்னென்ன இருக்குதோ, 5000 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, கடைசி பிரிவுல என்ன மிச்சம் மீதி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் தந்தைக்கு யஜ்யத்துல அர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூரண ஆகுதின்னு சேர்த்து கடைசியில ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு 3 தடவை சொல்லுவாங்க அவங்க. அதே போல சொல்றாரு. அப்ப இங்கேயும் உங்கள்ட்ட மிச்சம் மீதி என்ன இருக்குது? உடல், மனம், பணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய வார்த்தைகள், எண்ணம், சொல், செயல் எல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் தந்தை கொடுக்கக்கூடிய வழிப்படி நடத்துங்க அப்படிங்கிறார். உடல், மனம், பணம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு அங்க என்ன செஞ்சுட்டாங்க? அங்க சதி தேவி போய் யஜ்ய குண்டத்துல போய் விழுந்துட்டாங்க. உடலை அர்ப்பணிக்கிறான் அப்படின்னு, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு போய் விழுந்துட்டாங்க. அது கூட நம்மளுடைய நினைவு சின்னம் தான். நீங்க அப்படிலாம் போய் உங்க உயிரெல்லாம் சரீரத்தெல்லாம் விட வேணாம். உடலை அர்ப்பணம் பண்ணிடுங்க தந்தைக்கு, மனசை அர்ப்பணம் பண்ணிடுங்க, பணத்தை அர்ப்பணம் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்படின்னா இதெல்லாம் என்னுடையது கிடையாது, எல்லாம் உன்னுடையது பாபா அப்படின்னு சூட்சுமத்துல அர்ப்பணம் பண்ற விஷயம். அதத்தான் சூட்சுமத்துல அர்ப்பணம் பண்ற விஷயத்த ஸ்தூலமா போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு.
என்னுடையது இல்லைங்கிற அந்த பற்ற விட்டுருங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. இது மிகப்பெரிய யக்கியமா இருக்கு, தந்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இப்படியா இருக்குது அப்படிங்கிறார். பிராமண குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது, தூய்மையாக இருப்பதற்கான யுக்திகள் இருக்கின்றன. இது எப்படி முடியும் என மனிதர்கள் கூறுகின்றனர். சேர்ந்து இருந்தால் தீப்பற்றாமல் இருக்க முடியுமா? இவ்வாறு முடியாது என சொல்கின்றனர். இருவருக்கிடையில் ஞானம் என்ற வாள் இருந்தால் ஒருபொழுதும் தீப்படிக்காதே என பாபா கூறுகின்றார். ஆனால் இருவரும் மன்மனாபவ என்ற நிலையில் இருந்து சிவபாபாவை நினைத்துக் கொண்டு தன்னைத்தான் பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறு நிந்தனைகளையும் பெற வேண்டியதாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கு யாராவது நிந்தனை செய்ய முடியுமா? கிருஷ்ணர் வந்திருந்தால் வெளிநாட்டில் இருந்து அனைவரும் விமானத்தில் வருவார்கள். கிருஷ்ணர் வந்திருந்தால் வெளிநாட்டில் இருந்து அனைவரும் விமானத்தில் வருவார்கள். மிகவும் கூட்டம் சேர்ந்துவிடும். பாரதத்தில் பிறகு என்னாகும் என கூற முடியாது. நல்லது. இது இன்று போக் தினமாகும். இருங்க அத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பிராமணர்கள் சகோதரன் சகோதரியா இருக்கீங்க அப்படிங்கிறப்பதான் சகோதரன் சகோதரி அப்படிங்கிற பார்வை இருக்கும் போதுதான் கணவன் மனைவிங்கிற பார்வை மாறும். அவங்க சொல்றாங்க நெருப்பும் பஞ்சும் பக்கத்துல இருந்தா தீ பிடிக்காம எப்படி இருக்கும், அதாவது காம விகாரத்துல விழுந்துருவீங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க தூய்மையா தான் இருக்கோம்னு நீங்க வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சகோதரன் சகோதரிங்கிற பார்வை இருக்கணும். ஏன்னா எல்லாரும் பிரம்மாவுடைய குழந்தைகளா இருக்கீங்க. ஆத்ம ரூபத்துல எல்லாரும் சகோதரன் சிவத்தந்தையின் குழந்தைகளா இருக்கீங்க அப்படிங்கிற பார்வை உங்களுக்கு இருக்கும் போது நீங்க தூய்மையா இருப்பீங்க. இந்த ஞானத்தின் வாள் உங்க பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கணவன் மனைவிக்கு இடையில இந்த ஞானத்தின் வாள் இருக்கணும் அப்படிங்கிற. ஞானம்ன்றது என்னது? சகோதர ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் ஞானத்தின் வாள். ஏன்னா ஆத்மான்னு புரிஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால சொல்றாரப்பா இந்த ஞானத்தின் வாள் இருக்கும் போது நீங்க கண்டிப்பா தூய்மையானவர்களா இருக்க முடியும் அப்படிங்கிற. சரி, அடுத்து வாசிங்க. தீப்பிடிக்காதுன்னு பாபாக்கிறார். மன்மனாபவனில் இருந்து சுபாபா நினைத்துக் கொண்டு தன்னைத்தான் பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் பத்தி படிச்சேன் இல்லையா, கிருஷ்ணருக்கு யாராவது நிந்தனை விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறு நிந்தனைகளையும் பெற வேண்டியதாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கு யாராவது நிந்தனை செய்ய முடியுமா? கிருஷ்ணர் வந்திருந்தால் வெளிநாட்டில் இருந்து அனைவரும் விமானத்தில் வருவார்கள். மிகவும் கூட்டம் சேர்ந்துவிடும். பாரதத்தில் பிறகு என்னாகும் என கூற முடியாது. சிவபாபா பிரம்மாவோட சாதாரணமா வந்துட்டு போறாரு, அதனாலதான் கூட்டம் சேரல அப்படிங்கறத சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா கிருஷ்ணர் நேரடியா வந்திருந்தாருன்னா அதனாலதான் சொல்றாருப்பா கூட்டம் கூட்டமா சேர்ந்துருவாங்க. அப்புறம் பாரதத்துக்கு என்ன ஆகும்னே தெரியாது. எல்லாரும் கிருஷ்ணரை பார்க்க வந்துருவாங்க இல்லையா, அதான் பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நிந்தனைன்னு எதை சொல்லியிருந்தாரு? சிவபாபாவுக்கு நிந்தனை செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாரா? ஆமா, குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். விஷயங்களை புரிந்து கொள்ள பிராமணர் என புரிந்து கொள்ளாமல் அந்த சகோதரன் சகோதரிங்கிற வாழ்றதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நிந்தனை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம். ஏற்படுத்துகின்றனர். பாரதத்தில் பிறகு என்னாகும் என கூற முடியாது. நல்லது. இன்று போக தினம். இது தாய் வீடாக இருக்கிறது. அந்த உலகம் மாமியார் வீடாகும். இது தாய் வீடு சாக்கார உலகத்தை சொல்றாரு. அந்த உலகம் மாமியார் வீடு பிரம்மாண்டத்தை சொல்றாரு. அப்படி இல்ல, சாக்காரம் இது தாய் வீடுங்கிறது பிரம்மாவுடைய வீடு. சங்கமயுகம் தாய் வீடு, சரியா? மாமியார் வீடு சத்தியுகம் மாமியார் வீடு அப்படிங்கிற. சங்கமயுகத்தில் சந்திப்பு ஏற்படுகிறது. இதனை சிலர் ஏதோ மந்திரம் என புரிந்துள்ளனர். இந்த சாட்சாத்காரம் என்பது என்ன? பக்தி மார்க்கத்தில் எவ்வாறு சாட்சாத்காரம் ஏற்படுகிறது என பாபா புரிய வைக்கின்றார். இதில் சந்தேக புத்தி வேண்டாம். இதுவும் ஒரு பழக்க வழக்கமாகும். ஒரு சாதாரண பழக்க வழக்கம் அப்படிங்கறத சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல ஏற்படக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்ற. அதுல பெரிய விஷயம்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற. சன பொழுது சுகம் அப்படின்பாங்க. கண்கள்ல எப்படி நம்ம இப்ப காட்சியை பாக்குறோம், நேத்து நடந்த விஷயங்கள்லாம் எப்படி புத்தியில ஓடுது இல்லையா, அதே போல இறைவனா நம்ம யார பாவிச்சு நினைக்கிறோமோ அது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சாட்சாத்காரம் போல ஒரு காட்சி கிடைச்சிட்டு போகுது மனசுல இருந்து அப்படிங்கறது சொல்றாரு. புத்தியின் மூலமா அந்த டச் ஆகுது. அந்த விஷயத்தான் சாட்சாத்காரம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. சங்கம் யோகத்துல உங்களுக்கு நேரடியான அனுபவம் கிடைக்குது இல்லையா அப்படின்னு சொல்ற. இப்ப புத்தியில 5 சொரூபம் பயிற்சி செய்யறோம்னா 5 சொரூபம் நம்ம புத்தியில வந்துட்டு போகுது இல்லையா, அந்த சாட்சாத்காரம் எப்படி இருக்குது, அதுதான் உண்மையான சாட்சாத்காரம்னு சொல்லுவாரு. ஆனா பக்தி மார்க்கத்துல
என்ன செய்துட்டாங்க, வேண்டுதல் மூலமா அவங்களே நினைச்சு நினைச்சு உருகிறதுனால அவங்களுடைய காட்சி கொஞ்ச நேரத்துக்கு கிடைச்சிட்டு போகுது அப்படிங்கறத சொல்றாரு. இது கூட ஒரு பழக்க வழக்கம் தான் அப்படிங்கிறாரு. எந்த பழக்கம்? அதுவும் கூட சங்கம யுகத்துல இருந்து தான் போயிருக்குது. சரிங்க சிஸ்டர், அடுத்து. இது சிவபாபாவின் பொக்கிஷ அறையாகும். அவரை நினைவு செய்து போக வைக்க வேண்டும். யோகத்தில் இருப்பதுதான் நல்லது. பாபாவின் நினைவு ஏற்படும் நல்லது அப்படின்னு முரளி நிறைய இருக்கு பிறகு. ஆமா, சிவபாபாவின் பொக்கிஷ அறையாகும் அது. எது? சிவபாபா போக வைக்கிறாரு, தந்தை நினைவு செய்து போக வைக்கணும். அப்புறம் என்ன சொன்னாரு? அதான் யோகத்தில் இருப்பதுதான் நல்லது. தந்தை நினைத்து போக வைக்க வேண்டும். யோகத்தில் இருப்பதுதான் நல்லது. பாபாவின் நினைவு ஏற்படும். பாபாவின் நினைவு ஏற்படுமா? ஆமா, சரி, ஓகே. அந்த போக வைக்கும் போது கூட தந்தை நினைவுலயே இருக்கணும். அப்ப அந்த நினைவுலயே இருக்கணும்னா பாவ கர்மங்கள் அழியும் இல்லையா? ஏன்னா ஒரு வினாடிக்கான நேரத்துக்கு கூட நான் பாக்கியத்தை உங்களுக்கு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த விஷயம் செய்யும் போது கூட நீங்க தந்தையின் நினைவுலயே செய்யுங்க அப்படிங்கிறாரு. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை மனபாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தன்னைத்தான் பிரம்மா வம்சத்தை சேர்ந்தவர் என புரிந்து கொண்டு பக்காவான பிராமணராக வேண்டும். ஒரு பொழுதும் இந்த பிராமண குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. பக்காவான பிராமணர்களாகணும். பிரம்மாவின் வம்சத்து சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுக்க சொன்னார் இல்லையா? அது போல இருந்து தூய்மையா வாழணும். அதான் குலத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களா ஆகாதீங்க, தூய்மையற்றவர்களா ஆகாதீங்க அப்படின்றத சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமான நிரகங்காரியாகி தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். அத சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்கு சேவாதாரியா வந்திருக்கேன் அப்படின்னு. இறைவனா வந்திருக்கேன், நான் சொல்றது செய்யலன்னா நீங்க இப்படி தண்டனை அடைய போறீங்கன்னு அதிகாரம் பண்ணி நான் சொன்னா நீங்க செஞ்சாகணும் அப்படிங்கிற அதிகாரத்தையோ அகங்காரத்தையோ காட்டல பாபா. அவர் நிராகாரமா இருக்காரு. நிராகங்காரமா இருந்து நான் சேவாதாரியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரோ அதே போல நீங்களும் தந்தையை ஃபாலோ பண்ணி நானும் சேவாதாரி தான் இங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் பணிவுத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், அவ்வளவுதானே? சரி, ஓகே. வரதானம் படிக்கிறீங்களா? படிங்க. அன்பின் சக்தி மூலம் மாயாவின் சக்தியை முடித்துவிடக்கூடிய சம்பூர்ண ஞானி ஆகுக. அன்பில் மூழ்கி விடுவதுதான் சம்பூர்ண ஞானம் ஆகும். அன்பு பிராமண வாழ்க்கையின் வரதானமாகும். சங்கம யுகத்தில் அன்பின் கடல் அன்பின் வைரங்கள் முத்துக்களின் தட்டுக்களை நிரப்பி தந்து கொண்டிருக்கிறார் என்றால் அன்பில் நிறைந்தவர் ஆகுங்கள். அன்பின் சக்தி மூலம் பரஸ்திதி என்ற மலை மாற்றமடைந்து தண்ணீருக்கு சமமாக லேசாகி விடும். மாயாவின் எத்தகைய பயங்கர ரூபம் அல்லது ராயல் ரூபம் எதிர்கொண்டாலும் ஒரு வினாடியில் அன்பு கடலில் மூழ்கி விடுங்கள். அப்போது அன்பின் சக்தியால் மாயாவின் சக்தி முடிந்து போகும். அன்பின் சக்தியின் மூலமா மாயையின் சக்தியை முடிக்கக்கூடிய சம்பூர்ண ஞானி ஆகுங்கள். இது புதுசா இருக்குல்ல, சம்பூர்ண ஞானி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சம்பூர்ண ஞானம்ன்றது எது? அன்புல மூழ்கி போவதுதான் சம்பூர்ண ஞானம். பிராமண வாழ்க்கையில அன்பு அதுதான் உங்களுக்கு வரதானமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்பு கடலான பாபா உங்களுக்கு என்ன செய்யறாரு? அன்பின் வைரங்களையும் அன்பின் முத்துக்களையும் தட்டுக்களை நிரப்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஞான ரத்தினங்கள் குணங்கள் சக்திகள் எல்லாம் கொடுக்கறாரு இல்லையா நமக்கு? அதெல்லாம் செல்வங்கள். உங்களுடைய செல்வங்கள் பொக்கிஷங்கள் என்னது? ஞானம் குணம் சக்தி, அதுதான் பொக்கிஷங்கள். அதான் வைரங்கள் முத்துக்கள், அதெல்லாம் தட்டில் நிரப்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த அன்பில் நிறைந்தவர்களா ஆகுங்க அப்படின்றாரு. அந்த அன்பில் நிறைந்தவர்களா நீங்க ஆகும் போது அந்த அன்பின் சக்தி பரஸ்திதி அப்படிங்கிற பிரச்சனைகள் என்ற மலையை கூட எப்படி ஆக்கிடும்? தண்ணீர் போல ஆக்கிடும். எதன் மூலமா? அன்பின் சக்தியின் மூலமா அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனைகள் எவ்வளவு பெருசானாலும் இருக்கட்டும், நீங்க அன்பில் நிறைஞ்சவங்களா இருந்து மற்றவர்கள்கிட்டயும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு போயிடும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு, மாயையுடைய எந்த ஒரு பயங்கர ரூபமா இருந்தாலும் சரி, சரியா, அதுலயும் ராயல் ரூபம்
சூட்சும ரூபத்துல வந்தாலும் சரி, பயங்கரமான ரூபம் வெளிப்படையா வந்தாலும் சரி, சூட்சுமத்துல ஏதாவது சூட்சும ரூபத்துல ராயல் ரூபத்துல வந்தாலும் சரி, அன்பின் சக்தியில இருங்க, அன்பிலே மூழ்கி போயிடுங்க. அப்படிங்கிறப்ப இங்க இயல்பாவே மாயை வென்றவர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அன்பின் சக்தியின் மூலமா மாயையின் சக்தி முடிந்து போகும் அப்படின்னு இருக்காரு. எப்படி வரதானு பாருங்க. அது இத படிக்கும் போது நல்லா அன்லிமிட்டட் குஷி வந்துருச்சு. ஆமா, எல்லாரையும் ஆத்மா பார்த்தாலே அதுவே ஒரு அன்புதான், அன்பை செலுத்த முடியும். ஆமா, அன்புலயே மூழ்கி போய் அப்படியே பற்றலையும் போய் சிக்க கூடாது, விடுபட்ட வராவும் இருக்கணும். ஓகே, சொல்றாங்க, உடல் மனம் செல்வம், மனம் சொல் செயல் மூலம் உடல் மனம் செல்வம் மனம் சொல் செயல் மூலம் பாபாவின் காரியத்தில் சதா சகயோகியாக இருப்பவர் தான் யோகி ஆவார். ஆமா, முதலே சொன்னார் இல்லையா, தந்தைக்கு உதவியாளரா ஆகுங்க அப்படின்னு. அது எதன் மூலமா உதவியாளர் ஆகணும்? உடல் மனம் பணம். பணம் அடுத்து எண்ணம் சொல் செயல், அதான் மனம் சொல் செயல்னு போட்டிருக்காங்க. இதன் மூலமா சகயோகி ஆகுங்க. சுயமாற்றம் செய்ய வேண்டியது எதை? எண்ணம் சொல் செயல. சுயமாற்றத்திற்காக, உலக மாற்றத்திற்காக நீங்க என்ன செய்றீங்க? சேவையில ஈடுபடுத்துறீங்க இல்லையா? சுய சேவைங்கிறது என்னது? எண்ணம் சொல் செயல்னால நீங்க தந்தையின் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நடக்கும் போது சுயமாற்றம் வருது. உலக மாற்றத்திற்காக வெளிப்புற சேவை செய்யணும் இல்லையா? அதுக்காக பணம் தேவைப்படும், உங்களுடைய உடல் உழைப்பு தேவைப்படும், உங்களுடைய மனசா சேவை தேவைப்படும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு, உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தையின் காரியத்துல ஈடுபடுத்துங்க. அது உலக மாற்றத்திற்காக, உலக சேவைக்காக. இதெல்லாம் கொடுத்து சகயோகம் செய்யுங்க, தந்தைக்கு உதவியாளரா ஆகுங்க, சகயோகி ஆகுங்க. அவங்களதான் உண்மையான யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ஆழமான விஷயம் தான் ஸ்லோகன். அருமையான வரதானம் ஸ்லோகன். அதே போல அந்த முரளியில புது விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. ஆமா சிஸ்டர், அத நல்ல நுணுக்கமா கவனிக்கணும். அது ஏன்னா அப்பா ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிருப்பாரு. அத நல்ல தாரணை பண்ணிருக்கவங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். தாரணை இல்லாதவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது, எதுக்காக இதை சொல்ல வராரு அப்படிங்கறது. அது நுணுக்கமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு, அதையும் கவனிச்சு புரிஞ்சுக்கணும். அதுல எனக்கு நாள் முரளியில கேட்காததெல்லாம் 5-6 வருஷமா கேட்காதெல்லாம் இந்த முரளியில வருது. அது எல்லா விஷயங்கள் அது ஒன்னாதான் இருக்கும். ஆனா அதுல இருக்கிற நுணுக்க விஷயங்கள் வந்தாருன்னா வெளிநாட்டுல இருந்து விமானத்துல வந்துட மாட்டாங்க பாரத்துக்கு அப்படின்றது கொஞ்சம் புது விஷயமா இருந்துச்சு. அப்புறம் உன்னையும் நிறைய இருந்துச்சு சிஸ்டர். மலையை தூக்குறது, உதவியாளர் ஆகிறது. சரிங்க சிஸ்டர், நிறைய தான் இருக்குது, உட்காந்து படிக்கணும் அது இன்னொரு முறை. சரிங்க சிஸ்டர், ஓகே. ஓம் சாந்தி. முரளி பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.